ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். அவங்க வந்தோன்னு சாமி கும்பிடலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க. இதோ பூங்குடி வரா. அம்மா பூங்குடி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா சார்? நல்லா இருக்குங்க. அத்தை நீங்க எப்படி இருக்கீங்க? இதுக்கப்புறம் எனக்கு என்ன மாப்பிள, நீங்களும் பூங்கொடியும் நல்லா இருந்தாலே போதும். அத்தை பூங்குடியை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க, நான் நல்லா பாத்துக்குவேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு தம்பி. எங்க உங்களுக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் நடக்காம போயிருமோன்னு எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. அப்பதான் நான் சாமி கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டேன். இப்ப என் வேண்டுதல் பழிச்சிருச்சு. அதே உங்களை கூட்டிட்டு வந்து பேசலாம், ஒரு அர்ச்சனை பண்ணிடலாம்னு. அதுக்கு என்ன அத்தை, தாராளமா பண்ணிடலாம். சரி நான் போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள, எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன். அப்படியா? நம்ம போய் நின்னாலே போதும். சரி வாங்க. சரிங்க அத்தை, வா போலாம். வா. யார் பேருக்கு அர்ச்சனை? பூங்கொடி சரவணன். ஓ, 2 பேரும் புதுசா கல்யாணம் பண்ணிருக்காங்கல்ல? ஆமாங்க. சரி பண்ணிடுறேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும். இந்தாங்கம்மா. அங்க காட்டுங்க. இந்தாங்கம்மா, இந்த மாலையை போட்டு விடுங்க. இதை நீ போட்டுக்கப்பா. இந்தாங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும், நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருங்க. குடு பூங்குடி. போயிட்டு வாங்கம்மா. சரிங்கய்யா. வாங்க. அம்மா போலாமா? போலாம். என்னம்மா இப்போ உன் மனசு திருப்தியா? இல்ல. என்னம்மா சொல்ற? இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, அத சொல்லதான் உங்களை கோயிலுக்கு வர சொன்னேன். கல்யாணம் பண்ணி கொடுத்தா முறைப்படி பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து கொடுப்பாங்க. அதான் சம்பிரதாயம். அம்மா கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்ட, அது நடந்துருச்சு. அப்புறம் என்ன? இல்லம்மா, நீங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வரணும். என் கையால உங்க 2 பேத்துக்கு சமைச்சு நான் விருந்து போடணும். அம்மா என்ன விளையாடுறியா? நீயும் நானும் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்ல பூங்கொடி, நீங்க 2 பேரும் கண்டிப்பா விருந்துக்கு வரணும். அப்பாவுக்கு தெரிஞ்சா கொலையே பண்ணிடுவாருமா. அவருக்கு எப்படி தெரியும்? அவர்தான் ஊர்லயே இல்லையே. என்னம்மா சொல்ற? ஆமா பூங்குடி, மாமா 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு கும்பகோணம் போயிருக்காரு. வரதுக்கு 2 நாள் ஆகும். அந்த சந்தோஷத்துலதான் அத்தை துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. ஆமா பூங்குடி, அவங்க வர்றதுக்கு 2 நாள் ஆகும். நீங்க வந்து முதல்ல சாப்பிட்டுட்டு போங்க, அப்பதான் என் மனசு நிம்மதியாகும். அம்மா சும்மா இருமா. அப்பாக்கு வாக்கு கொடுத்திருக்கோம், அத மீறக்கூடாது. என்ன பொல்லாத வாக்கு கொடுத்துருக்குற? கொடுத்தா அதை மீறக்கூடாதா? உனக்கு அப்பா மட்டும்தான் முக்கியமா? ஏன் அம்மா பேச்சு கேட்க மாட்டியா? அம்மா நீ யார் கூட போட்டி போடணும்னு நினைக்கிற? அப்பா கூட வா. அது இல்லடி, கல்யாணம் தான் அவசர அவசரமா நடந்துருச்சு.
மத்ததெல்லாம் முறைப்படி நடக்கணும்ல. மா அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தது சரவணன். இப்ப நான் அங்க வந்து நின்னா இந்த விஷயம் தெரிஞ்சு அப்பா நம்மள சும்மா விடுவாரா? சரவணனை தான் கோச்சுப்பாரு. இதெல்லாம் தேவையாமா? அவருக்கு எப்படிடி தெரியும்? தெரியாத மாதிரி பாத்துக்கிருவோம். நம்ம சொன்னாதானே தெரியும். உன் அண்ணனுங்க 2 பேரும் அவர் கூட போயிட்டாங்க, வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. தயவு செஞ்சு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு வாடி. ஏம்மா இப்படி அடம் பிடிக்கிற? நீ என்ன சின்ன குழந்தையா? அவருக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சா இன்னும் தாமா அவருக்கு கோவம் ஜாஸ்தி ஆகும். ஏற்கனவே அவரை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். இப்ப இது வேற தேவையா? அதெல்லாம் அவருக்கு தெரியாது பூங்கொடி. என் கண்ணு இல்ல, என் தங்கம் இல்ல. மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு வந்துட்டு போ. முடியாதுன்னா முடியாதுதாமா. இப்ப இந்த மாதிரி நம்ம கோயில்ல வந்து பார்த்து பேசிட்டு இருக்கோம்ல, அது கூட நடக்காம போயிடுமா? நான் உன்னை அங்க எங்கேயாவது பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறேன். அதையும் இல்லாம பண்ணிடாத. அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதாமா. ஏ பூங்குடி, அதான் அவங்க தெரியாம பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. சரவணா, உனக்கு தெரியாது. ஏய், அத்தைதான் இவ்வளவு தூரம் கெஞ்சுறாங்கல்ல, வா நம்ம போயிட்டு வருவோம். நீ விஷயம் தெரியாம பேசுற. ஏய் அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சது மொத்தமும் காலி ஆயிடும். பூங்குடி, அதான் அத்தை சொல்றாங்கல்ல, அவர் கும்பகோணம் போயிருக்காரு, வரதுக்கு 2 நாள் ஆகும்னு சொல்றாங்கல்ல. நம்ம போயிட்டு தான் வந்துருவோமே. ஒரு 10-20 நிமிஷத்துல திரும்பிடலாம். இல்ல சரவணா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம், நம்ம போறோம் அவ்வளவுதான். சரவணா அங்க பாரு, அவங்க முகத்தை பாரு எப்படி வாடி போச்சுன்னு. அவங்க பாசத்தில் தானே கூப்பிடுறாங்க. இல்ல சரவணா, அந்த பாசம் எப்பவும் நிரந்தரமா இருக்கணும் தான் நான் இங்க பாரு, என் பேச்ச கேப்பியா கேட்க மாட்டியா? உனக்கு புரியல, அதனாலதான் நீ இப்படி பேசுற. இங்க பாரு, எல்லா விஷயத்திலும் நான் உன் பேச்ச கேட்கறேன்ல, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பேச்ச கேளு. அது இல்ல சரவணா. இங்க பாரு, நாம போறோம் அவ்வளவுதான். உங்க அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு, சரியா? அத்தை, நீங்க விருந்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, நாங்க வந்துடுறோம். சரிங்க சரிங்களா? மாப்ள, ரொம்ப நன்றிங்க மாப்ள. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போய் சரிங்க பாக்கிறேன். அத்தை. வரேம்மா. சரிம்மா. வரேன் மாப்ள. வாங்க. சரி, பத்திரமா வந்துருங்க. வாங்க, அண்ணி. ஆ? ஹலோ, என்ன என் மேல கோவமா? ச்சே, உன் மேல நான் எதுக்கு கோச்சுக்க போறேன்? கோவம்லாம் எங்க அம்மா மேலதான். எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டேங்கிறாங்க. இங்க பாரு, அதான் உங்க அப்பா ஊருக்கு போயிட்டார்ல, அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? இங்க பாரு, யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு போய் நம்ம சாப்பிட்டு வந்துடலாம், சீக்கிரமா வந்துடலாம். பாவம் பூங்குடி, நீ வரலன்னு சொன்ன உடனே அவங்க முகத்தை பாத்தியா, வாடி போச்சு. இங்க பாரு பூங்குடி, நம்ம போலாம். நம்ம போகலனா அவங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வருத்தப்படுவாங்க. ஆனா நம்ம போனா தினம் தினம் வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். நீ எதுவும் பேசாத, நான் தான் சொன்னேன்ல, உங்க அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன, நம்ம 2 பேரும் போறோம், சாப்பிட்டு வரோம், அவ்வளவுதான். ஓகேவா? வா கிளம்பலாம், வா.